ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஈவன் கிவன் த ஒர்த்லெஸ் அப்ரைசர் கிளாஸ் ஐ எம் ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீக்காக இருக்கிற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக மாறுற ஒரு ஸ்டோரி தான் இது. வீக் டு ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் போகும். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் அப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ ஒரு கிளிஃபோட உச்சில நின்றுட்டு இருக்கான். வீக்கா இருக்கிறது என்னோட தப்பான்னு மேல இருந்து இப்ப நம்ம ஹீரோ கீழே குதிச்சிருந்தான். நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு இப்ப வரைக்கும் வாழ்ந்திருக்கேன், எதையுமே சாதிக்கல, என் லைஃப் ஃபுல்லா ஒரு குப்பை மாதிரி வாழ்ந்திருக்கேன், இப்ப குப்பை மாதிரி தான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ விழுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு அட்வென்ச்சரர் ஒரு எலி மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லி சீக்கிரமா ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றேன். இதை ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த எலியை எரிச்சிருந்தா. ரெண்டு பேருமே வேற லெவல்ல சண்டை போட்டோல அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் சொல்றேன். குப்பை பிறக்கி இப்போ இது உன்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நான் ஒன்னும் குப்பை பிறக்கி இல்ல, என் பேரு ஐன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே தடுக்கி விழுந்துருத்தான். ஜாயிட் அந்த பையன் ஐயோ பாவம், அவன் ஒரு லோ காமன், நம்மள மாதிரி ஹை காமனா இருந்தா வச்சு எதுக்காச்சும் பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. பிறக்கும் போதே காடஸ் ஆஃப் லைட் எல்லாருக்கும் ஒரு ஜாபையும் காடஸ் ஆஃப் டார்க்னஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்லையும் கொடுப்பாங்க. ஸ்கில்ஸை நம்மளால டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் ஆக முடியும். பட் ஜாபுங்கிறது ஒன்று தான் இருக்கும். மொத்தமாக அதை 3 கிளாஸாக பிரிக்கலாம். ரேர் கிளாஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சென்ட்ரல், கிங் இவங்க வருவாங்க. ஜாய்ட் அண்ட் ஜொலின் மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க ஹை கிளாஸ்லயும், ஃபைட் பண்ண தெரியாத என்ன மாதிரி அப்ரைசர்ஸ் லோ கிளாஸ்லயும் வருவாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட ஜாப் தான் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதே என் அப்பா அம்மா இறந்துட்டதுனால ஃபேமிலி பிசினஸ்னு எனக்கு எதுவும் இல்லை. என்ன மாதிரி காமனர்ஸ்க்கு இருக்கிற மற்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்து அட்வென்ச்சரர் ஆனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த ரேட்டை அப்ரைஸ் பண்ணி பார்க்கறான். எஃப் ரேங்க் ரேட் கார்ப்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரேட்டோட பல்லு மட்டும் ஒரு டி ரேங்கா இருக்கு. அந்த பல்ல நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான். இவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைப்ப, சீக்கிரம் ஜாயிட் சொல்லுவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. குப்பை பிறக்கியோட வேலையை தான் குப்பையை ஹேண்டில் பண்றது, அதை டச் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒன்ன தூக்கிட்டு வந்திருக்கோம். கல்ல வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்க்கவும் என்னடா முறைக்கிறான். நம்ம ஹீரோவை ஒரு பஞ்சு, நாங்க ஃபைட் பண்ணி ஒன்னு சேஃபா வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட திமிரா பேசுறா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஒரு நியாயமான பிளேஸே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப தனியாவே அந்த ரேட்டோட வாயை கஷ்டப்பட்டு பொழந்தா அது வாய்க்குள்ள கைய விட்டு அதோட பல்ல வெட்டி எடுக்கிறான். அப்ரைசருங்கிறது உண்மையிலேயே ஒரு குப்பை ஜாப் தான். இதை கில்டுக்கு எடுத்துட்டு போனா அங்க மேஜிக் டூல்ஸை வச்சு ஈஸியா அப்ரைஸ் பண்ணிடுவாங்க. இதை கூட பண்ணலன்னா நான் ஒரு ட்ராஷ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன் பேக்ல இந்த மாதிரி அசிங்கம்லாம் சேரக்கூடாதுன்னு தான் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாயிடு சொல்லிட்டு சரிவா போலான்னு கூப்பிடுவோம். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோ போறதுக்கிட்டே இவங்க கூட வந்துட்டு இருக்கான். இவங்க போற வழியில பார்த்தா ஒரு ஹெல் ஹவுண்டோட கார்ப்ஸ் கிடக்குது. இன்னைக்கு நம்ம லக்கி தான் குப்பை பிறகு இதை வந்து எடுன்னு சொல்லுவோம். ஆனா இது தப்பா இருக்கு. கில்டோட இன்டெல் படி ஹெல் ஹவுண்ட் இருக்காது நம்ம ஹீரோ சொன்னா மோடிக்கிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சாயிடு திட்டுறான். இவங்க கொண்டா அந்த எலியோட ஹெல் ஹவுண்ட் வந்து டி ரேங்க்ங்கிறதுனால ரேட் அதிகமாக கிடைக்கும். அதோட நகை மட்டும் பி ரேங்க்ல இருக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறோம். இன்னைக்கு லக்கி டே தான், இன்னொரு கார்ப்ஸ் அங்கே கிடக்க அப்படின்னு ஜாயிடு பார்த்தா கில்டோட மேப் படி இந்த இடத்துல ஒரே ஒரு பாதை தான் உண்டு, ரெண்டாவது பாதை இப்படி பிரியாத நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு வாடா அப்படின்னு ஜாயிடு சொல்றான். இல்ல இது எனக்கு ஏதோ தப்பா படுது நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இந்த பேக் எல்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு, இப்பவே நான் ஒன்று வேலையை விட்டு தூக்குறேன், என் பேச்ச கேட்கலன்னா உனக்கு எதுக்கு வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்ரைசர் ஜாப் யூஸ்லெஸ்ங்கிறதுனால மற்ற பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஜாயிடு வழி அனுப்பிட்டா சாப்பிடவே கஷ்டப்படணும்னு. இல்ல சரி நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இன்னொரு பாதையில இவங்க போய் பார்த்தா நிறைய ஹெல் ஹவுண்டோட பாடிஸா கிடக்குது. ஆனா நம்மள மாதிரி ஒரு அட்வென்ச்சரர் ஃபைட் பண்ணியிருந்தா அது பாடி அப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களே நம்ம ஹீரோ சொல்றான். மோடிக்கிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்னு சாய் நம்ம ஹீரோவை திட்டுறான். அங்க பாரு நம்ம ஹீரோ காமிச்சா நிறைய ஹெல் ஹவுண்ட்ஸோட குரூப்பே அங்க இருக்கு. அதுங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி தான் இத்தனை பாடிஸ் இங்க கிடந்திருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஹெல் ஹவுண்டையே நம்மளால சமாளிக்க முடியாது, இத்தனையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஜோலியான் கேட்கவும் ஏகிட்ட ஒரு பிளான் இருக்கு, எயின் மேல பேரலைஸ் ஸ்பெல்ல கேஷ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுது அப்படின்னு ஜொலைன் வந்து நம்ம ஹீரோ மேல பேரலைஸை யூஸ் பண்றா. இந்த ஸ்பெல்ல கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிரும், முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு. இந்தாங்க இவனை வந்து சவச்சு பாருங்க, டேஸ்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 பேரும் ஓடி இருக்காங்க. சோ அந்த ஹெல் ஹவுண்ட் எல்லாம் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்றதுனால ஓடி போற மத்த 2 பேரையும் விட்டுருது. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா அதுங்க கடிச்சு கொதறவும் அந்த வழியில பேரலைஸ்ல இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆயிருந்தான். கல்லெடுத்து அதுங்களெல்லாம் அடிச்சு ஒரு பழத்தை போடவும் அதை அதுங்க சாப்பிடுது. டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜாயிடும் ஜோலியானோ அந்த எக்ஸிட்டை அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு சைடுல இன்னொரு வழி இருக்கு, அது வழியா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா கிளிஃபோட எட்ஜ் தான் இருக்கு. இந்த சீனு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஒன்னு கீழே குதிச்சு சாகணும், இல்ல நான் இங்க கிட்ட கடி வாங்கி சாகணும். நான் எப்படி சாக போறேங்கிறத தான் இப்ப முடிவு பண்ணணும்ல. ஒர்த்லெஸ் அப்ரைசரா பிறந்து அட்வென்ச்சரர் ஆகணும்னு நினைச்சு கடைசியில இப்படிதான் என் லைஃப் ஒர்த்லெஸ்ஸாவே முடிய போகுது இல்ல. நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் இப்படி ஒரு குப்பை வாழ்க்கைய வாழ்ந்தேன், இப்படி குப்பை மாதிரி தான் சாக போறேன்ல. என் ஜாப் மேலேயே தான் நான் பழைய எல்லாத்தையும் போட்டேன். லைஃப்ல நான் உண்மையிலேயே எதுவும் ட்ரை பண்ணல, வீக்கா இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப குதிச்சிருந்தான். சே கடைசி வரை என் லைஃப்பில் உருப்படியாக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கீழே குதிக்கிறான். அட இது என்ன கனவா,
நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல இப்ப எந்த காயமுமே இல்ல. ஆனா இது எப்படி பாசிபிள், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பெரிய ட்ரீ அந்த இடத்துல இருக்கு. அதுல இருந்து விழுற தண்ணியை அப்ரைசல் பண்ணி பார்த்தா வேர்ல்ட் ட்ரீ டிராப்லெட்ஸ் போட்டிருக்கு. இதுதான் வேர்ல்டு ட்ரீயா, அது உண்மையிலேயே இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேர்ல்டுல இருக்கிற மானா எல்லாத்தையும் வேர்ல்ட் ட்ரீ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஒரு காலத்துல இந்த வேர்ல்ட் ட்ரீ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பட் வேர்ல்ட் ட்ரீ இல்லாம இன்னும் எப்படி இந்த உலகத்துல மானா இருக்கு அப்படின்னா வேற வேர்ல்ட் ட்ரீஸ் இந்த உலகத்துல எங்கேயோ இருக்குன்னு அகாடமி ஸ்காலர்ஸ் ரிசர்ச் பண்ணாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. யாரு யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டஞ்சனுக்குள்ள அது இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ தான் என்ன காப்பாத்தினதா தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்ற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை என் இமேஜினேஷனோ நம்ம ஹீரோ நினைச்சிட்டு விட்டுருதான். அந்த 2 பேரும் கண்டிப்பா இதை ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஹெல்ப்புக்காக யாரும் இங்க வரப்போறது இல்ல. நான் தான் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போனோம். நம்ம ஹீரோ கிளம்பும் போது என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த ட்ரீ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவன் கில்டுக்கே இந்த வழி இருக்கிறது தெரியாது. சோ பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நான் இப்படி பயந்துட்டே இருக்க கூடாது. எனக்கான பாதையை நானே செதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போறான். அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட காது துண்டா விழுது. நம்ம ஹீரோ கையை நீட்டா அவனோட கை வரல துண்டா விழுது. நம்ம ஹீரோ அப்ரைஸ்ல யூஸ் பண்ணி பார்த்தா கிரெம்லின் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டாங் மான்ஸ்டர் தான். எஸ்டாங் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சாக்காடுறான். நம்ம ஹீரோட கை கால்னு எல்லா பக்கமும் அதை வெட்டுது. திரும்பவும் நான் சாக போறேன்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். திடீர்னு பார்த்தா அந்த கிரெம்லின் ஸ்டாப் ஆகுது. பார்த்தா அதையே யாரோ கொன்றுதாங்க. காப்பாத்த ஆள் வந்துட்டாங்களோன்னு பார்த்தா டெத் பியர்னு ஒன்று வந்து அதை இப்போ நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவோட ஒரு கண்ணிலே அது ஸ்கிராட்ச போட்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்போ கண் வர தரல. நம்ம ஹீரோவை பிடிச்சி அதை நசுக்கி குலுக்கி எடுத்து கடிக்கலான்னு போகும்போது அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால தான் ஒரு ஹியூமனுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குன்னு இந்த டெத் பியரோட தலையவே ஒருத்தி வந்து துண்டா எடுத்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். அதே மரத்துக்கு கீழே நம்ம ஹீரோ இருக்கான். காயம்லாம் சரியாயிடுச்சு. அண்ட் 2 கண்ணும் தெரியுது. யார் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சாதாரண அப்ரைசல் எபிலிட்டியை வச்சுட்டு எப்படி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆக போறோம். ஒரு சாதாரண எஃப் ரேங்க் அண்ட் டி ரேங்க் மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோவால தோக்கடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எஸ் ரேங்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு எப்படி நம்ம ஹீரோ வெளியே போறோம், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.